கடந்த 5 வருடமாக இந்த புள்ளி விவரங்கள் வந்து எங்கே குறைஞ்சபாடு இல்லை, அதிகமாகிட்டே இருக்குது. இது பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. இப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நிர்வாக சீர்கேடு தான் முதன்மையாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதியை தாண்டி இன்னொரு ஜாதியில் ஒரு நம்ம குழந்தை வந்து திருமணம் பண்ண, அது பெண் குழந்தை வந்து திருமணம் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் வந்து குடும்பத்தில் எல்லாத்துக்குமே இருக்குது. 5 பிரசவம் வந்து நடந்தாலே அது வந்து ரெட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அலாட் பண்ணி அதை என்ன பண்ணும், சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அதாவது சமூக நலத்துறைக்கோ இல்லை காவல்துறைக்கோ தகவல் தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு வந்து டிடி ஹெல்த்தோடுது. ஆனால் அது யாருமே சரியாக வந்து செய்யறதில்ல. இதை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சமூக நலத்துறையும் செயல்படலை. இப்போதெல்லாம் யார் சாதி பார்க்கிறார்கள் எனும் கேள்வியை போன்றுதான் இன்னுமா குழந்தை திருமணம் நடைபெறுகிறது எனும் கேள்வியையும் நாம் எளிதாக கேட்டுவிடுகிறோம். ஆனால் சமூக சூழல் காரணமாகவும் பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் சரியான விழிப்புணர்வு இல்லாமலும் இன்னும் தமிழ்நாட்டில் அதிக அளவிலான குழந்தை திருமணங்கள் நடைபெற்று வருகிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நமது புதிய தலைமுறை மதுரை மாவட்ட செய்தியாளர் பிரசன்னகுமாரால் பெறப்பட்ட தகவலின்படி கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 34,497 சிறுமிகள் கருவுற்றிருக்கும் அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது. இதில்லாமல் கணிசமான அளவில் குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டும் உள்ளதற்கான சான்றும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதுகுறித்தான புள்ளி விவரங்களை விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் குழந்தை திருமணங்கள் குறைவடைந்ததாக கூறப்பட்டாலும் சமீபத்திய அரசு புள்ளி விவரங்களின்படி மதுரை மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 3085 சிறுமிகள், அதாவது 18 வயதிற்கு கீழான சிறுமிகள் கர்ப்பம் தரித்துள்ளனர். இது குழந்தை திருமணங்கள் இன்னும் நடைபெற்று வருவதை உறுதிப்படுத்தும் முக்கிய சான்றாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 18 வயதிற்கு கீழுள்ள 34,497 சிறுமிகள் கருவுற்றிருக்கின்றனர் என்னும் அதிர்ச்சி புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளது. இது பரவலாக தமிழ்நாட்டில் இன்னும் குழந்தை திருமணங்கள் நடைபெற்று வரும் சமூக அவலத்தை பொட்டில் அறைந்து காட்டுகிறது. சமூக நலத்துறையின் தகவலின்படி 2021ஆம் ஆண்டில் 2638 குழந்தை திருமணங்கள், 2022ஆம் ஆண்டில் 2401 குழந்தை திருமணங்கள், 2023இல் 1961 குழந்தை திருமணங்கள் மற்றும் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி வரை 2347 திருமண முயற்சிகள் தடுக்கப்பட்டுள்ளன. தேனி, திண்டுக்கல், சேலம், மதுரை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒவ்வொரு ஆண்டும் 100க்கும் மேற்பட்ட திருமண முயற்சிகள் நடந்துள்ளன. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. பெற்றோரிடம் 18 வயதிற்கு முன் திருமணம் செய்ய மாட்டோம் என்று எழுத்துப்பூர்வ உறுதி வாங்கிக் கொண்டு சிறுமிகள் மீண்டும் தங்களது பெற்றோருடன் அனுப்பப்பட்டுள்ளனர். இதில் பல பெற்றோர்கள் சிறுமி வேற்று சமுதாயத்தைச் சேர்ந்த யாரையும் காதலித்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் குழந்தை என்றும் பாராமல் அவர்களது கல்வி மற்றும் வாழ்வாதாரத்தை கூட கருத்தில் கொள்ளாமல் 18 வயது பூர்த்தியடைவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்க முயலும் அவலம் இன்னும் நம் தமிழ் சமூகத்தில் தொடர்ந்து வருகிறது. சில நேரங்களில் பெற்றோர் இல்லாமல் தாத்தா பாட்டி போன்றோராலும் உறவினர்களாலும் வளர்க்கப்படும் சிறுமிகளும் பாதுகாப்பின்றி திருமணத்திற்கு தள்ளப்படுகின்றனர். சட்டப்படி 18 வயதிற்கு குறைவான பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் திருமணம் செய்து கொள்ளும் நபருக்கும் திருமணத்தை ஏற்பாடு செய்தவருக்கும் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். ஆனால் நடைமுறையில் இந்த சட்டம் பல இடங்களில் கடுமையாக அமல்படுத்தப்படவில்லை என குழந்தைகள் செயல்பாட்டாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரசவங்கள் அனைத்தும் பதிவானது வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில். இதுக்கு அரசு மாவட்ட சுகாதார அலுவலக நிர்வாகத்தின் கீழ் தான் இந்த மருத்துவமனையில் வருது. இவங்க என்னென்னா ஒரு பொதுவாக இந்த டீனேஜ் ப்ரெக்னன்சி வருதுன்னா இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் குறிப்பாக இவங்க டிசிபிஓ, டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்டு, அதுக்கப்புறம் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இவங்களுக்கு தகவல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அவங்களோட கடமை அவங்க சொல்லிட்டே இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் கடந்த 5 வருஷமாக இந்த செயல்பாடு முற்றிலும் முடங்கியிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆகிறது ஒரு 100%, அதில் 70-80% அந்த தகவல் ஒரு 20-20% மட்டும்தான் அவங்க தகவல் கொடுக்கப்படுது. அந்த தகவலானது எஃப்ஐஆராக பதிவு செய்யப்படுது, நடவடிக்கை போகுது. அந்த 80% குற்றத்தின் முன்பு தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. இதனால் என்ன ஆகுதுன்னா யாருக்கும் ஒரு பயம் இல்லாத ஒரு போக்கு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லா வழக்கிலும் அது சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டு அவனுக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டால் மட்டும்தான் அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் இல்லாத போன காரணத்தினால்தான் இன்றைக்கி இவ்வளவும் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முறையான விசாரணை சமூக நலத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, சுகாதாரத்துறை
காவல்துறை இணைஞ்சு ஒரு கூட்டு நடவடிக்கையாக இதை கொண்டு போய் ஒரு முக்கிய நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இது நிரந்தர தீர்வாக அமையுன்றது எங்களோட பார்வை. அது 5 பிரசவம் வந்து நடந்தாலே அது வந்து ரெட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அலாட் பண்ணி அதை என்ன பண்ணும் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அதாவது சமூக நலத்துறைக்கோ இல்லை காவல்துறைக்கோ தகவல் தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு வந்து டிடி ஹெல்த்தோடுது. ஆனால் அது யாருமே சரியாக வந்து செய்யறதில்ல. இது வந்து மாநகராட்சி பகுதிகள்லையும் வந்து நடக்குது. மாநகராட்சி பகுதியில் இருக்கிற புதூரில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் வந்து இது போல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது. நாங்களும் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கோம். தகவல் பெரு உரிமை சட்டத்தில் தகவல் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதுக்கு யாரும் ஒரு முற்றுப்புள்ளியே யாருமே வைக்க மாட்டேன்றாங்க. அது தொடர்ந்து தொடர்கதையாயிட்டு போயிட்டே இருக்க தவிர இதை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சமூக நலத்துறையும் செயல்படலை. ஹெல்ப்லைனுக்கும் வந்துட்டு எந்த ஃபோனும் வர்றதில்லை. காவல்துறைக்கும் வந்துட்டு எந்த தகவலுமே வந்து சொல்றதில்லை. இது என்னன்னா, அதாவது பெண் குழந்தைகளா இருக்கட்டும் ஆண் குழந்தைகளா 2 பேருக்குமே வந்து பள்ளிகளில் வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். அதாவது இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். கவுன்சிலிங் கொடுக்கலன்னா இது ஒருவேளை செக்ஷுவல் அபியூஸாக கூட இருக்கலாம், குழந்தை திருமணமாக கூட இருக்கலாம். இதை வந்து பள்ளிகளில் வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வழக்கெல்லாம் போட்டேன். எனக்குன்னு சொல்லிட்டு கடந்து போகிறாங்க. இதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க டிடி ஹெல்த் வந்து சரியாக முறையாக வந்து பயன்படுத்தணும். அவங்க சரிவர செயல்பட்டால் மட்டுமே தான் இந்த குழந்தை திருமணமாக இருக்கட்டும், இந்த டீனேஜ் பிரசவமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ண முடியும். எல்லாருக்குமே ஒன்று இருக்குது. நம்ம ஜாதியை தாண்டி இன்னொரு ஜாதியில் நம்ம குழந்தை வந்து திருமணம் பண்ண, அதுவும் பெண் குழந்தை வந்து திருமணம் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் வந்து குடும்பத்தில் எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த சாதியை பற்று அதிகமாக இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பெண் குழந்தை யாரையோ ஒரு திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அவசரமாக அதை பார்த்துட்டு ஐயோ நம்ம பெண் குழந்தையும் இப்படி பண்ணிடுவாளோ அப்படிங்கிற பயந்து இவங்களும் தன்னுடைய குழந்தைய வந்து ஒரு 18 வயசுக்குள்ளேயே அந்த குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் அதிகமாக கிராமப்புறங்களில் இருக்குது. இது ஒரு விஷயமாக நான் அதில் பார்க்குறேன். என்னதான் சட்டங்கள் சைல்ட் மேரேஜ் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் வந்தால் கூட அங்கங்கே நடக்க தான் செய்து. அது எல்லாருமே காவல்துறையாக இருக்கலாம், எங்களை போன்ற பெண்கள் அமைப்புகள், குழந்தைகள் உரிமைக்காக போராடக்கூடிய அமைப்புகள் எல்லாருமே ஒத்துக்கிறோம். இது வந்து அங்கங்கே நடக்குது. மதுரை தான் மதுரை மாவட்டத்தில் தான் அதிகமாக இந்த இளம் பெண் குழந்தைகள் வந்து கர்ப்பமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு ஒரு 5-6 வருஷமாக பேப்பரில் நாங்கள் பார்க்குறோம். அப்போது இதை வந்து ஒரு சிறப்பு கவனமாக எடுத்து எந்த கிராமங்களில் அது அதிகமாக இருக்கிறது, அப்போ இந்த சுகாதாரத்துறை பிரைமரி ஹெல்த் சென்டரோட உட்காந்து பேசி அவங்களோட கன்சல்டேஷன் பண்ணி எந்த வில்லேஜில் எந்த பிரைமரி ஹெல்த் சென்டரில் அது அதிகமாக, அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பு கவனத்தை வந்து அங்கே வந்து செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ இதற்கு தமிழக அரசு இன்னும் அதிகமான முனைப்புடன் இதை வந்து செய்யணும். ஏன்னா இது பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை. பெண் குழந்தைகள் குழந்தை திருமணம் செய்து கொண்டார்கள் என்றால் திருமணம் மட்டும் இல்லை, கர்ப்பமாக்குனாங்கன்னா அவங்களோட எஜுகேஷனே ஸ்பாயில் ஆயிரும். அவங்களோட எக்கனாமிக்கல் இவங்க நல்ல ஒரு வேலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு மறுக்கப்படும். அப்போ என்னென்னா ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வேலை பார்ப்பாங்க, ஒரு கூலி வேலை பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த குடும்ப வன்முறை அதிகமாக யாருக்கு இருக்குன்னு நாங்கள் புள்ளிவிவரம் எடுத்து பார்த்தோம்னா இந்த ஏர்லி மேரேஜ் ஆகுது பாருங்கள், அந்த 18 வயசுக்கு கீழே உள்ள பெண் குழந்தைகள் அடல்ட் ஆகையில் அவங்களுக்கு தான் அதிகமான டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது அப்படிங்கிற. அப்போ இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷனோட செய்கிறதுக்கு தமிழக அரசு வந்து இன்னும் முனைப்புடன் என்ன சொல்கிறேன், எங்களை மாதிரியான பெண்கள் அமைப்புகள், குழந்தைகள் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புகளோடு இணைந்து அதை வந்து செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். மதுரை மாவட்டத்தில் மட்டும் சிறுமிகள் கருத்தரிக்கும் அளவு இது போல உயர்வதாக இருக்கிறது என்றால் இது குழந்தை திருமணங்கள் எளிதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதற்கான சான்று என்று வேறல்ல. அரசு தரவுகளை வெளிப்படையாக பகிர வேண்டும். குழந்தை திருமணங்களை முற்றிலும் ஒழிக்க சட்டத்தை முழுமையாகவும் கடுமையாகவும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் மிக அதிகமாக உள்ளது என குழந்தைகள் நல ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்.